இப்ப இருக்க நிலைமைக்கு மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாதான் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகி ஒரு சிலருக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கும். ஆனா வழக்கம் போல மும்பை இந்தியன்ஸ் தோத்து அவங்க ஃபேன்ஸை நெஞ்சு வலியில இருந்து காப்பாத்திட்டாங்க. பங்காளியும் கூடலாம் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்போ என்னன்னா ஏதோ செத்த பாம்பு போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பாவமா இருக்கு அவங்கள பார்க்க. ட்ரெடிஷனல் T20 மேட்ச்னா இந்த மேட்சை பார்த்தா கத்துக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் 150 160 20 ஓவர்ஸ்க்கு அடிப்பாங்க. அது சேசிங் டீம் 18 ஓவர் 19 ஓவர் 20 ஓவர்ல தான் போய் முடிப்பாங்க. அதானே உலக வழக்கம். அதை விட்டுட்டு என்னன்னா 200 250 அடிச்சிட்டு இருக்கீங்க இப்பெல்லாம். எம்ஐல அம்மந்தீரும் ரிக்கில்டனை தவிர வேற யாரும் நல்லா ஆடவே இல்ல. துபே ஐயா பேட்டிங்ல தான் மாஸ் பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்தா ஃபீல்டிங்ல அதை விட மாஸ் பண்றியா. கைக்கு வர லவா பழம் கேட்ச், குழந்தைங்க பிடிக்கிற கேட்ச், லட்டு கேட்ச் எல்லாம் விடுற. இவனை ஒரு ஃப்ரேம்ல ஓரமா கூட நிக்க வைக்காத. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். 160 தான் டார்கெட். சாம்சங் இயர்ல விக்கெட் கொடுத்தாரு. 5.4 இருக்கிறப்ப 62 ரன்ஸ் இருக்கப்ப ஊர்வேல் பட்டேல் அவுட் ஆனாரு. அப்பதான் அந்த சங்கீத ஸ்வரங்கள் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. சரியான இன்னிங்ஸ். நம்ம கெய்க்வாடும் கார்த்திக் சர்மாவும் நல்லாவே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன அந்த ரன் ரேட் எல்லாம் பார்த்து ஒரு கொஞ்சம் சீக்கிரமா அந்த 16 ஓவர்ஸ்க்கு முடிச்சிருக்கலாம். இதை சொன்னா நம்மள சிஎஸ்கே ஏற்றுன்னுவாங்க. இது குறித்து நீங்க உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். நம்ம சேனல்ல ஐபி ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போட்டிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.